பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 6வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய அழுகை, நம்முடைய புலம்பல் எல்லாமே நிரந்தரமானது அல்ல. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் சில நேரங்களில் சில பாடுகள், உபத்திரவங்கள், அழுகை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அவைகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தருவதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். காரியம் எப்படியாய் முடியுமோ என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நீங்கள் நகைப்பீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடி ஆண்டோடைய சமூகத்திலே அமர்ந்திருங்கள். அவரோடு கூட நீங்கள் உறவாடுங்கள். அப்படி உறவாடும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.